பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 118வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு முள்ளில் பற்றின நெருப்பு எவ்வளவு துரிதமாய் அணைந்து போகிறதோ, அதே போல எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளும் ஒரு முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் திடீர் என்று அநேக போராட்டங்களும் அநேக பிரச்சனைகளையும் நான் அனுபவிப்பதுண்டு. என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய உயர்வுக்கு விரோதமாய், என்னுடைய மேன்மைகளுக்கு விரோதமாய், என்னுடைய திட்டங்களுக்கு விரோதமாய், என்னுடைய கனவுகளுக்கு விரோதமாய் இன்றைக்கும் திடீரென்று சில அக்கினிகள் வர ஆரம்பிக்கிறது. திடீரென்று சில நெருப்பு பிடிக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடும்படியாய் பல ரீதியில் திடீரென்று ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோம், திடீர்னு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. போன வாரம்லாம் எங்களுக்கு இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. போன மாசம் கூட நாம் பார்த்தோம், இப்படியெல்லாம் நடக்கும் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்தோத்திரம். இந்த முள்ளுல பற்ற தீ வந்து இப்படித்தான், எப்ப அந்த முள்ளுல தீ பிடிக்கும் அப்படின்னு தெரியாது, திடீர்னு தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். முள்ளில் பற்றுகிற தீ ஒருவேளை அது திடீர்னு எழும்பலாம், ஆனா அது எவ்வளவு துரிதமாய் அணைந்து போகுமோ அவ்வளவாய் உன்னுடைய பிரச்சனைகளை நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. தேனீக்களை போல உங்களை மணைந்து கொள்ளுகிறார்களா? உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க கையின் பிரயாசத்துல எது தேனீக்களை போல உங்களை வளைத்து கொள்ளுகிறது? ஸ்தோத்திரம். எது தேனீக்களை போல உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது? எந்த பிரச்சனை, எந்த கண்ணீர், எந்த கவலை, எவைகள் தேனீக்களை போல சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அந்த வல்லமைகளை ஒரு முள்ளில் பற்றின நெருப்பை போல நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க, அது அணைந்து போக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல எந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த நெருப்பு முள்ளில் பற்றின நெருப்பை போல நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம பேசுகிறது கதை அல்ல, கதை புஸ்தகத்திலிருந்து வருகிறது அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நீங்களும் நானும் பேசுகிறது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை இப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவதாக. என் பிள்ளைங்க வாழ்க்கையில சொத்துரம் எழும்புகிற நெருப்புகள் எல்லாம் முள்ளில் பற்றுகிற நெருப்பை போல அணைந்து போவதாக. என் பிசினஸ்ல, என் கையின் பிரயாசத்துல, என் கடன் பிரச்சனையில இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா நெருப்புகளும் சொத்துரம் அது காட்டு தீயை போல அல்ல. சொத்துரம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற எரி நரகத்தை போல அல்ல. ஒரு முள்ளுல பட்டு எரிந்து அணைந்து போகிறது போல என் கடன் பிரச்சனைகள், என்னுடைய எல்லா பாதிப்புகளும் அணைந்து போவதாக என்று நீங்கள் செபிக்க கர்த்தர் அணைந்து போக செய்ய போகிறார்.
ஓ பிரைஸ் காட், ஹalleluya. எந்த நெருப்பு இந்த செய்தியை கேட்கிற டைம்ல உங்க வாழ்க்கையில பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதோ அதை நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பார்வோன் ஒரு நெருப்பை போல எழும்பி வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாய் இல்லாமலாக்க வேண்டும் என்று பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஒரு நெருப்பை போல் எழும்பி வந்தார்கள். ஆனால் நடந்தது நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொத்துரம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசே 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நமக்கு தெரியும் சொத்துரம் ரொம்ப ஸ்பீடா எழும்பினா. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை ஒரு சில தீர்க்கதரிசனமா சொல்றாரு. சொத்துரம் பார்வோன் வந்த ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடா எழும்பினா. ஆனா இருந்த இடம் தெரியாம அவன் வந்த ஸ்பீடை காட்டிலும் கர்த்தர் அவனை அழிச்சிட்டார் ஒரே காற்றை அனுப்பி. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு சில பிரச்சனைகள் சொத்துற உங்க பிள்ளையை குறிச்ச, உங்க எதிர்காலத்தை குறிச்ச, உங்க கடன் பிரச்சனையை குறிச்ச ஒரு சில நெருப்புகள் ரொம்ப ஸ்பீடா பற்றி எரிகிறது. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படியே ஆமேன்னு சொல்லி வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அது எவ்வளவு ஸ்பீடா பற்றி எரிகிறதோ, ஒரு சிலருக்கு தேனீக்களை போல நாங்க நடுவுல மாட்டிக்கிட்டோமே, தேனீக்களை போல எல்லா எங்களை வணைந்து கொண்டு இருக்கிறதே, சில மந்திரவாதங்களும், சில பிள்ளி சுனியங்களும், சில கடன் பிரச்சனைகளும், சில தீராத வியாதிகளும் என்னையும் என் குடும்பத்தையும் சிக்கி கொண்டு இருக்கிறோமே, வளைந்துடுச்சே, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அதிகமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சில நெருப்புகளை நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கட்டும். Praise God, hallelujah. அது கீழே அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தினால செய்வோம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்க ஆவியில நிரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புகள் எல்லாம் முள்ளில் பற்றினது போல அணைந்து போவதாக நீங்க சொல்ல சொல்ல அது அணைந்து போக போகிறது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பற்றி எரிந்து கொண்டிருக்கிற, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பற்றி எரிந்து கொண்டிருக்கிற, பிரைஸ் காட், ஹalleluya, உங்க எதிர்கால கனவுகள்ல, உங்க திட்டங்கள்ல, உங்க ஆசைகள்ல எவைகளில் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த நெருப்பை நான் அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, தைரியமா ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பா நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. அது எவ்வளவு ஸ்பீடா பற்றி எரிந்தாலும் few செகண்ட்ல கர்த்தர் அதை அணைந்து போக பண்ண போகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இதை கண்கூடா பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது மரங்கள் திடீர்னு எரிஞ்சுன்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் நிலைச்சு நிற்காதுங்க. ஸ்தோத்திரம். சில நிமிஷத்தில் அது எல்லாம் அணைந்து போயிடும். நம்ப ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது அணைந்து போக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய மந்திரவாதத்தினால, சாபத்தினால, ஸ்தோத்திரம், யாரோ எங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க, ஏதோ எங்களுக்கு பண்ணி வச்சுட்டாங்க, அதனால தான் எங்கள் குடும்பம் இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்க முடியல, நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில ஒரு சில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அந்த நெருப்பை நான் அணைந்து போக செய்ய போகிறேன். பிரைஸ் காட். சரீரத்தில் நிறைய வியாதியோட, நிறைய பலவீனத்தோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நெருப்பு அணைந்து போவது போல, உன்னை சுற்றிலும் தேனீக்களை போல எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் நான் அவைகளை அணைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிறைய கடன் பிரச்சனை எல்லாமே லாக்காய் நிற்குது. என்னுடைய பிசினஸ், எனக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் ஆங்காங்கு சிக்கி கொண்டிருக்கிறது. சோத்திரம். தேனீக்களை போல கடன்காரர்கள், கடன் கொடுத்தவர்கள் என்னை அணைந்து கொள்ளுகிறார்கள், என்னை சுற்றி ஏளனமாய்ப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு நெருப்பு அணைந்து போகிறது போல நான் அவைகளை அணைந்து போக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, அப்பா நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நாமத்தினால நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். ஏன் பலத்தினால அல்ல, இந்த நெருப்பை அவருடைய நாமத்தினால நீங்களும் நானும் அணைக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கவும். Praise God in Jesus name. ஜெபிங்க. Praise God, hallelujah. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஸ்தோத்திரம். அது அணைந்து போக போகிறது. இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சில நெருப்பின் வல்லமைகளை கர்த்தர் அணைந்து போக செய்ய போகிறார். ஆண்டவர் அணைந்து போக செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால என் சனங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில் எவைகளெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ, எஸ் லார்ட், அந்த முள்ளில் பற்றின நெருப்பு போல அவைகள் அணைந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே எல்லாம் அணைந்து போனபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மீட்பை காணட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அதிகமாக எரிந்து கொண்டிருக்கிற எல்லா நெருப்பை ஆண்டவர் அணைச்சிட்டாரு. அவர் நாமத்தினால நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. நல்ல வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க, வசனத்தை மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில சத்துரு பற்ற வைத்த எல்லா நெருப்பை அவர் அணைத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.